ஞானகுரு அவர்கள் பல உபதேசங்கள் தம்முடைய அனுபவங்களை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள். சிரமப்பட்டு பெற்று வந்த சக்தி என்று. ஆனால் அதை உங்களுக்கு காசோ பணமோ எதுவுமே இல்லாதபடி, அதாவது சாதாரண முறையில் கொண்டு யதார்த்தமாகத்தான் உங்களுக்கு போதித்து வருகின்றேன். ஆனால் அந்த அருளை, அதுவும் குறிப்பாக குரு அருளை பாய்ச்சினாலும் எவரும் அதை மதிப்பதாக தெரியவில்லை. உங்கள் வழிக்குத்தான் என்னை அழைக்கின்றீர்கள் என்று இதிலே சில உணர்வுகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியத்தை பற்றி கூறுகின்றார்கள். காரணம், இன்று விஷக்கிருமிகள் பரவிக்கொண்டிருக்கும் கடுமையான காலகட்டத்தில் அந்த விஷத்தன்மை நமக்குள் வளராது தடுத்து பழகுதல் வேண்டும். என்றால் வரக்கூடிய காலங்கள் இனி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை இந்த பூமி முழுவதும் நாம் இத்தகைய சூழ்நிலை பரவச் செய்து உடலுக்குள் அதிகமாக பெருக்கி துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் பெரிய வட்டமாக ஒரு பாதுகாப்பு கவசமாக நமக்கும் சரி, குடும்பத்திற்கும் சரி, நம்மை சார்ந்துள்ள மக்களுக்கும் சரி, இந்த ஊருக்கும் சரி, உலகுக்கும் சரி, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் பெரும் வட்டமாக கவசமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். ஏனால் தீமையான உணர்வுகளை மாற்றி அமைக்கும் சக்தியை பெறுவதற்குத்தான், அதை பெறச் செய்வதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்கு ஆழமாக பதிவாக்கிக் கொண்டே வருகின்றேன். பதிவானதை நினைவாக்கி உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெறச் செய்வதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம். ஆனால் மற்ற மார்க்கங்களில் எல்லாம் இப்படி செய்ய மாட்டார்கள். காசை கொடுத்துத்தான் அதில் மெம்பராக சேர முடியும். அவர்கள் சொல்கிற வழியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பட்டவர்களுக்குத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் உங்களுக்கு நாம் நேரடியாக பப்ளிக்காக சொல்லுகின்றோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அலட்சியப்படுத்தி விடுகின்றீர்கள். இந்த பக்கம் கேட்டுவிட அந்த பக்கம் காது வழியாக வெளியிலே விட்டுவிட்டு செல்லுகின்றீர்கள். குடும்பத்தில் ஒரே தொல்லையாக இருக்கின்றது. பிள்ளைகள் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. நான் எதை செய்தாலும் நஷ்டமாகின்றது என்று இதைத்தான் ராகமாக பாடுகின்றீர்கள். ஆக நாம் ஞானகுரு கொடுத்த அந்த உயர்ந்த சக்தியை பயன்படுத்துவோம் என்ற நிலை, அதற்கு நீங்கள் வர வேண்டும். ஏனால் எவ்வளவு சிரமப்பட்டு பெற்ற எனக்குள் விளைய வைத்த அந்த உயர்ந்த ஞானத்தைத்தான் உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். கொடுத்த வித்தை உதறி தள்ளிவிட்டு உங்களுக்குள் நீங்கள் வேதனையை கூட்டிக் கொள்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, உங்களையும் வேதனைக்குள்ளாக்கி என்னையும் வேதனைக்குள்ளாக்கும் நிலைக்குத்தான் நீங்கள் வருகின்றீர்கள். உங்கள் வழிக்குத்தான் என்னை அழைக்கின்றீர்கள். இருளை நீக்கும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருளை பாய்ச்சினாலும் எவரும் அதை மதிப்பதாக தெரியவில்லை. இருக்கலாம், மதிப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஆர்வமும் இருக்கும். ஆனால் அப்புறம் என்ன சொல்வீர்கள்? அவன் அப்படி பேசினான், இவன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றான், சும்மா விட முடியுமா? கடன் வாங்கினான், பணத்தை கொடுக்கவில்லையே, ஏமாற்றுகின்றானே என்ற இந்த நினைவுகள் தான் வருகின்றதை தவிர நான் சொல்லும் நிலைகள் எடுக்கும் நிலை இல்லை. என்றால் இந்த வாழ்க்கையை நம்மை அறியாமல் எத்தனையோ தீமைகள் ஆட்டி படைக்கின்றது. அதையெல்லாம் மாற்றி அமைக்க, அதில் உணர்வுகளை பெருக்க ஒவ்வொருவரும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். என்றால் முடிவு காலகட்டங்கள் மிக அருகிலே வந்துவிட்டது. இந்த இளம் குழந்தையாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீ வரக்கூடியதை காணலாம். பூமி மிகவும் கொதிகலனாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் விஷத்தன்மைகளும் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த பூமி மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்குள்ளே கடும் விளைவுகளாகி அல்லோகலப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. யார் எதை தேடி எதை காக்கப் போகிறோம் என்று சொல்ல முடியாது. இது போன்ற நிலையிலெல்லாம் கடந்து என்றுமே அந்த துருவ நட்சத்திரத்துடன் ஒன்றி வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். சூரியனை அழிந்தாலும், இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிரணு மனிதனாக வளர்ச்சி அடைந்து தன் அறிவை 6வது அறிவை 7வது ஒளியாக மாற்றி விண்ணிலே 33 கோடி தேவாதி தேவல் என்று சொல்லக்கூடிய சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பது போல நாமும் அங்கே வாழ வேண்டும், வாழ முடியும். அந்த ஏகாந்த நிலையை நாம் அடைய முடியும். எதிர்ப்பே இல்லாத நிலையும் நஞ்சை ஒளியாக மாற்றிடும் திறனும் நாம் பெற முடியும். அதை பெறக்கூடிய தகுதியைத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏற்படுத்துகின்றோம். அதை சொல்வது எளிதாக இருக்கிறது என்று விட்டுவிடாதீர்கள். குரு அருளையே உங்களுக்குள் பாய்ச்சுகின்றோம். அதை வைத்து நீங்கள் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை
ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம், மன வலிமை பெறலாம், மனபலம் பெறலாம், தீமைகளை நீக்கிடும் ஆற்றல் பெறலாம். இந்த உடலுக்கு பின் எப்பொழுது வேண்டுமென்றாலும் உயிரோடு ஒன்றி ஒளியின் சரீரமாக ஏகாந்த வாழ்க்கை வாழலாம். ஆக அத்தகைய உயர்ந்த நிலையில் பெறுவதற்குத்தான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு கோணத்திலும் உங்களுடைய நினைவுகள் உணர்வுகள் மாறினாலும் அதை மீண்டும் மீண்டும் இணைத்து உங்களுக்குள் வலுகூட்டி அதை பெருக்கும் மார்க்கமாக பெறக்கூடிய தகுதியாக இதை உணர்த்துகிறேன் என்று குரு இதிலே நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார்கள்.